செயலட்டை 5. செயலட்டை 5 முதலாவது வினா. முழு வளர்ச்சி அடைந்த விலங்குகள், அதாவது தன்னுடைய வயதில் முழு வளர்ச்சியை அடைந்த நிலை. முழு வளர்ச்சி அடைந்த விலங்குகள் சில அளவுடைக்கு ஏற்ப வரையப்பட்டுள்ளன. அவற்றுள் பொருத்தமற்ற அளவுடையில் வரையப்பட்டுள்ள 2 விலங்குகள். இங்கு முதலாவதாக ஏ அணில், இரண்டாவதாக யானை அதாவது பி, சி மனிதன், டி சிங்கம், இ வரிக்குதிரை, எஃப் காண்டாமிருகம். அதாவது பெரிய உருவம் உள்ள விலங்கு பெரிதாகவும் சிறிய உருவம் உள்ள விலங்கு சிறிதாகவும் அளவுடைக்கேற்ப, அதாவது ஒப்பீட்டு ரீதியாக சிறிது பெரிதாக வரையப்பட வேண்டும். இங்கு அணிலுடன் யானையை ஒப்பிடும் பொழுது யானை ஒரு 10-12 அடி உயரம் வரை வளரக்கூடியது. அணில் மிகச்சிறிய விலங்கு. யானையுடன் ஒப்பிடும் பொழுது அணில் சிறிதாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கு ஒப்பீட்டு ரீதியாக அணில் பெரிதாக காணப்படுகின்றது. எனவே ஒன்றில் யானை தவறாக இருக்க வேண்டும் அல்லது அணில் தவறாக இருக்க வேண்டும். யானையுடன் மனிதனை ஒப்பிடும் பொழுது மனிதன் சற்று பெரிதாக தோன்றுவதன் காரணமாக யானையுடன் மனிதனின் தோற்றமும் பிழையாக தரப்பட்டுள்ளது. ஆனால் யானை, சிங்கம், ஒட்டகச்சிவிங்கி, காண்டாமிருகம், யானை ஒரு 10-12 அடி உயரம் வளரக்கூடியதாக இருந்தால் சிங்கம் ஒரு 4 அடி உயரத்துக்கு வளரக்கூடியது, ஒட்டகச்சிவிங்கி ஒரு 15 அடி உயரத்துக்கு வளரக்கூடியது, காண்டாமிருகம் ஒரு 6 அடி உயரத்துக்கு வளரக்கூடியது. எனவே இங்கு யானையும் சிங்கமும் ஒட்டகச்சிவிங்கியும் காண்டாமிருகமும் ஒப்பீட்டளவில் சரியான தோற்றத்தில் வரையப்பட்டுள்ளன. அணிலும் மனிதனும் இந்த விலங்குகளுடன் ஒப்பிடும் பொழுது சற்று பெரிதாக வரையப்பட்டுள்ளது. எனவே அளவிடையின்படி ஏயும் சியும் பிழையானது என கொள்ளலாம். தென்னாப்பிரிக்காவில் நேரம் இலங்கை நேரத்திலும் 3.5 மணித்தியாலம் குறைவாகும். அதாவது இலங்கை நேரத்தை விட தென்னாப்பிரிக்கா, அதாவது இலங்கைக்கு மேற்கு பக்கமாக இருப்பதனால் தென்னாப்பிரிக்காவின் நேரம் குறைவாக இருக்கும். இங்கு 3.5 மணித்தியாலம் குறைவானது என கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை கொண்டு 2வது 3வது வினாக்களுக்கு விடையளித்தல் வேண்டும். 2வது வினா, இலங்கையில் நேரம் 9 மணி ஆகும் பொழுது தென்னாப்பிரிக்காவின் நேரம் யாது? அப்போ இலங்கையில் நேரம் 09 24 மணித்தியால மணிக்கூட்டில் தரப்பட்டுள்ளது. எனவே இலங்கை நேரத்தை காட்டிலும் தென்னாப்பிரிக்காவின் நேரம் 3 மணித்தியாலம் 30 நிமிடம் அதிகமாக காணப்படும். எனவே 3 மணித்தியாலம் 30 நிமிடத்தை கூட்ட வேண்டும். அதாவது இலங்கை நேரத்திலும் பார்க்க தென்னாப்பிரிக்காவின் நேரம் 3 மணித்தியாலம் 30 நிமிடம் கூடுதலானது. இலங்கை நேரத்தை தந்துவிட்டு தென்னாப்பிரிக்காவின் நேரத்தை கேட்கும் பொழுது எங்களுடைய நேரத்தை விட அவர்களுக்கு நேரம் குறைவாக இருக்க வேண்டும். எனவே இலங்கை நேரம் இங்கு 9 மணி, தென்னாப்பிரிக்காவின் நேரம் கேட்கப்பட்டதன் காரணமாக எங்களுடைய நேரத்தை விட அவர்களுக்கு 3 மணித்தியாலம் 30 நிமிடம் குறைவாக இருத்தல் வேண்டும். எனவே எங்களுடைய நேரத்திலிருந்து 3 மணித்தியாலம் 30 நிமிடத்தை கழிக்க வேண்டும். எனவே இங்கு இது மணித்தியாலம், இது நிமிடம். மணித்தியாலத்திலிருந்து நிமிடத்துக்கு கடன் கொடுக்கும் பொழுதோ 60 நிமிடங்கள் இங்கு பெறப்படும். 60 நிமிடத்திலிருந்து 30 நிமிடத்தை கழிக்க 30 நிமிடம். இங்கு 8 மணித்தியாலம், 8 மணித்தியாலத்திலிருந்து 3ஐ கழிக்க 5 0. அதாவது 24 மணித்தியாலம் மணிக்கூட்டி சொல்லும் பொழுதோ 0 5 30 மணித்தியாலமாக காணப்படும் தென்னாப்பிரிக்காவின் நேரம். அடுத்ததாக 3வது வினா, தென்னாப்பிரிக்காவில் நேரம் 21 மணி. தென்னாப்பிரிக்காவில் நேரம் 21 மணி. 21 மணி என்பது பிற்பகல் 9 மணியாக இருக்கும். இலங்கை நேரம், அதாவது இலங்கைக்கு தென்னாப்பிரிக்கா நேரம் கொடுக்கப்பட்ட பின்னர் இலங்கை நேரம் கேட்கப்படும் பட்சத்தில் 3 மணித்தியாலம் 30 நிமிடத்தை நாம் கூட்ட வேண்டும். எனவே 0 3 4 2 24 30 எனும் ஒரு நேரம் பெறப்பட்டிருக்கின்றது. ஒரு நாளில் 24 மணித்தியாலம் மாத்திரமே உண்டு. எனவே 24 மணித்தியாலத்தை நாம் கழிக்க வேண்டும். அவ்வாறு கழிக்கும்போது 00 30 நிமிடங்கள் கிடைத்துள்ளது. எனவே தென்னாப்பிரிக்காவில் 21 மணியாக இருக்கும் பொழுது இலங்கை நேரம்
மறுநாள் 00:30 நிமிடம், அதாவது அடுத்த நாள் முற்பகல் 12:30 இருக்கும். எனவே இங்கு 24 மணித்தியாலத்திலே கேட்கப்பட்டுள்ளது. எனவே சரியான விடை முதலாவது விடை என கொள்ளலாம். 4வது வினா, கமலும் விமலும் ஒரே இடத்திலிருந்து 2 துவிச்சக்கர வண்டிகளில் ஏறி கமல் மணிக்கு 12 கிலோமீட்டர் எனும் வீதத்திலும் விமல் மணிக்கு 20 கிலோமீட்டர் எனும் வீதத்திலும் ஒரே திசையை நோக்கி பயணித்தனர். 2 மணித்தியாலம் 30 நிமிடங்களின் பின்னர் கமலை விட விமல் எவ்வளவு தூரம் முன்னால் சென்றிருப்பார்? இப்போ இருவர், ஒன்று கமல், அடுத்ததாக விமல். கமல் மணிக்கு 12 கிலோமீட்டர் எனும் வேகத்தில் செல்கிறார். விமல் மணிக்கு 20 கிலோமீட்டர் எனும் வேகத்தில் செல்கிறார். இருவரும் ஒரே திசையாக செல்கிறார்கள். அதாவது 2 மணித்தியாலம் 30 நிமிடம், 2 மணித்தியாலம் 30 நிமிடங்கள் பயணம் செய்கிறார்கள். அப்போ 2 மணித்தியாலம் 30 நிமிடங்களின் பின் இருவருக்கும் இடையிலான தூர வித்தியாசம், அதாவது கமல் 1 மணித்தியாலத்தில் 12 கிலோமீட்டர் தூரம் போவார். 12 கிலோமீட்டர். 2வது மணித்தியாலத்தில் இன்னும் 12 கிலோமீட்டர் தூரம் போவார். 30 நிமிடங்களில், அதாவது 1 மணித்தியாலத்தில் அரைவாசி. அப்போ 1 மணித்தியாலத்தில் 12 கிலோமீட்டர் செல்பவர் 30 நிமிடங்களில் அதில் அரைவாசி தூரம் செல்வார். 12இல் அரைவாசி 6 கிலோமீட்டர். எனவே 12, 12, 6. அப்போ கமல் பயணம் செய்த மொத்த தூரம் 30 கிலோமீட்டராக இருக்கும். 12, 12, 24, 24, 6, 30 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்திருப்பார். விமல் 1 மணித்தியாலத்தில் 20 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்கிறார். 20 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்கிறார். 2வது மணித்தியாலத்திலும் 20 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்வார். 30 நிமிடத்தில், அதாவது 1 மணித்தியாலத்தில் செல்லும் தூரத்தில் அரை பங்கு 10 கிலோமீட்டர் தூரம் செல்வார். எனவே விமல் சென்ற மொத்த தூரம் முதலாவது மணித்தியாலத்தில் 20, 2வது மணித்தியாலத்தில் 20, 30 நிமிடங்களில் 10, 20, 20, 40, அங்கால் 30 நிமிடங்களில் சென்ற தூரம் 10, மொத்தமாக 50 கிலோமீட்டர் தூரம் அவர் சென்றிருப்பார். கமல் சென்ற மொத்த தூரம் 30, விமல் சென்ற மொத்த தூரம் 50. எனவே கமலை விட விமல் கூடுதலாக சென்ற தூரம் 50 கிலோமீட்டரில் இருந்து 30 கிலோமீட்டரை கழிக்க வேண்டும். எனவே 0.2, 20 கிலோமீட்டர் தூரம் கூடுதலாக சென்றிருப்பார். சரியான விடை 2வது விடை. 5வது வினா, 18 செகண்ட் நேரத்தில் சாந்தி 100 மீட்டர் தூரத்தையும் காந்தி 150 மீட்டர் தூரத்தையும் ஓடி முடிப்பார். காந்தி 50 மீட்டர் தூரத்தை ஓட எடுக்கும் நேரத்தில் நிசாந்தி 40 மீட்டர் தூரத்தை ஓடி முடிப்பாள். இவர்களின் வேகத்தின் பிரகாரம் கூடுதல் வேகம் உள்ளவரிலிருந்து குறைந்த வேகம் உள்ளவர்கள் வரை ஒழுங்குபடுத்தினால் கிடைக்கும் விடை. அப்போ எங்களுக்கு பிள்ளைய தந்த தரவின்படி 18 செகண்ட்களில் 18 செகண்ட்களில் சாந்தி 100 மீட்டர், சாந்தி 100 மீட்டர் தூரம் ஓடுவாள். அதே நேரத்தில் காந்தி 150 மீட்டர் தூரம் ஓடுவாள். அதாவது 18 செகண்டில் சாந்தி 100 மீட்டரும் 18 செகண்டில் காந்தி 150 மீட்டரும் ஓடுவார். அப்போ சாந்தியை விட காந்தியின் வேகம் அதிகம் என்பது உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக நிசாந்தி காந்தி
அடுத்ததாக காந்தி 50 மீட்டர். இந்த காந்தி 50 மீட்டர் தூரம் ஓடும் பொழுது, காந்தி 50 மீட்டர் தூரம் ஓடும் பொழுது நிசாந்தி 40 மீட்டர் தூரம் ஓடுவார். அப்போ எங்களுக்கு தெரியும் நிசாந்தியை விட காந்தி வேகமானவள், சாந்தியை விட காந்தி வேகமானவள். ஆனால் நிசாந்தியும் சாந்தியையும் ஒப்பிடும் பொழுது யார் வேகம் என்பது எங்களுக்கு தெரியாது. அதனை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இவர் 50 மீட்டர், அதாவது காந்தி 50 மீட்டர் தூரம் ஓடுவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? 18 செகண்டில் 150, 18 செகண்டில் 150 மீட்டர் ஓடுகின்றார். 150ஐ 3ஆல் பிரிக்க வரும் விடை 50. 150ஐ 3ஆல் பிரிக்க வரும் விடை 50. எனவே நேரத்தை நாம் 3ஆல் பிரிக்க வேண்டும். 18 செகண்டை 3ஆல் பிரித்தால் 6 செகண்ட் பெறப்படும். அப்போ 6 செகண்டில் தான் இவர் 50 மீட்டர் ஓடியுள்ளார். அப்போ நிசாந்தி 6 செகண்டில் தான் 40 மீட்டர் ஓடியுள்ளார். அப்போ நிசாந்தி 6 செகண்டில் 40 மீட்டர் ஓடினால் இவரை நிசாந்தியை 18 செகண்டில் நிசாந்தியை 18 செகண்ட்கள் ஓட வைத்தால் 6ஐ போன்று 3 மடங்கு. எனவே அவருடைய தூரத்தையும் 3 மடங்காக அதிகரிக்க வேண்டும். அப்போ 40ஐ 3ஆல் பெருக்க வரும் விடை 120 மீட்டர். எனவே நிசாந்தி 18 செகண்டில் 120 மீட்டரும், சாந்தி 100 மீட்டரும், காந்தி 150 மீட்டரும் ஓடுவாங்க. அப்போ எங்களுக்கு அவங்க கேட்டிருக்கிறார்கள், கூடுதல் வேகம் உள்ளவரிலிருந்து குறைந்த வேகம் வரை ஒழுங்குபடுத்தினால் கூடிய வேகம் காந்தி. முதலாவது காந்தி, இரண்டாவது நிசாந்தி, மூன்றாவது சாந்தி. எனவே சரியான விடை காந்தி, நிசாந்தி, சாந்தி. மூன்றாவது விடை சரியானது. அதனை அவதானித்து 6, 7 ஆகிய வினாக்களுக்குரிய விடையை எழுதணும். இப்போ பாருங்கள், இப்போ ஏயின் வீட்டிலிருந்து அவர் நூலகம் போகிறதுக்கான பாதை, அதே போன்று பி அவருடைய வீட்டிலிருந்து பாடசாலைக்கு செல்வதற்கான பாதை, இருவரும் சென்ற பாதை காட்டப்பட்டுள்ளது. அப்போ 6வது வினா, பிள்ளை ஏ தனது வீட்டிலிருந்து நூலகத்திற்கும், பிள்ளை ஏ தனது வீட்டிலிருந்து நூலகத்திற்கும், பிள்ளை பி தனது வீட்டிலிருந்து பாடசாலைக்கும் பயணம் சென்றனர். இருவரும் பயணம் செய்த மொத்த தூரம். அப்போ உங்களுக்கு இங்கு 5 கட்டங்கள் 50 மீட்டர், இங்கு 8 கட்டங்கள் 80 மீட்டர். எனவே ஒவ்வொரு கட்டமும் 10 மீட்டரை குறிக்கின்றது. எனவே நாம் ஏ சென்ற தூரம், இங்கு ஒரு கட்டம், இங்கு 3 கட்டம், இப்போ 4, இங்கு 1 5, இங்கு 2 7, இங்கு 3 10, 10 2 12, 12 1 13 14. அப்போ ஏ பிள்ளை 14 கட்டங்கள் சென்றுள்ளது. 14 கட்டங்கள், ஒரு கட்டம் 10 மீட்டருக்கு சமமாக உள்ளது. எனவே 14 கட்டம் என்றால் 140 மீட்டர். பிள்ளை ஏ சென்ற தூரம் 140 மீட்டர். அதே போன்று பி, இங்கு ஒரு கட்டம் 2 3, இங்கு 2 5 7 9 10 12 13 14. பியும் 140 மீட்டர் தான் சென்றுள்ளார். எனவே இருவரும் சென்ற மொத்த தூரம் இரண்டையும் கூட்ட 280 மீட்டர்கள் பெறப்படும். எனவே சரியான விடை இரண்டாவது விடை 280 மீட்டர்கள் ஆகும். அடுத்ததாக 7வது வினா, பிள்ளை பி தனது வீட்டிலிருந்து பாடசாலை சென்ற போது எத்தனை முறை இடது பக்கமாக திரும்பி இருப்பார்? பிள்ளை பி வீட்டிலிருந்து
பாடசாலை சென்றபோது இடது பக்கமாக, அதாவது இடஞ்சொலியாக, மணிக்கூட்டு கம்பி திரும்பும் திசைக்கு எதிரான திசை, அதாவது இது இடஞ்சொலி, இது வலஞ்சொலி, இது இடஞ்சொலி, இது வலஞ்சொலி, இது வலஞ்சொலி, இது இடஞ்சொலி, இதுவும் இடஞ்சொலி, இது வலஞ்சொலி, இது இடஞ்சொலி. இனி நேரே பாடசாலைக்கு சென்று விடுவார். எனவே இடஞ்சொலியாக திரும்பிய திசைகளை நான் அம்புக்குறி மூலம் காட்டியுள்ளேன். எனவே 1 2 3 4 5 இடஞ்சொலி, இது வலஞ்சொலி, இடஞ்சொலி, வலஞ்சொலி, வலஞ்சொலி, இடஞ்சொலி, இடஞ்சொலி, வலஞ்சொலி, இது இடஞ்சொலி. 1 2 3 4 5 தடவைகள் அவர் வலஞ்சொலியாக திரும்பியுள்ளார். எனவே சரியான விடை 2வது விடை. அடுத்ததாக 8வது வினா, சாருமதி பரதன் வசந்தி. சாருமதி பரதன் வசந்தி ஆகியோரின் பெயர்கள் அந்த இலக்கங்களை பயன்படுத்தி எழுதப்பட்டுள்ளன. அதாவது 8476 இது ஒருவருடைய பெயர். 8190 இது மற்றும் ஒருவருடைய பெயர். 5236 5236 இந்த மூவருடைய பெயர்களும் இரகசிய குறியீட்டில் இவ்வாறு தரப்பட்டுள்ளன, இலக்கங்களினால் தரப்பட்டுள்ளன. எனின் வசந்தி எனும் பெயரை எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்ட இலக்கம், அதாவது சாருமதி பரதன் வசந்தி இவர்களுடைய பெயர் இங்கே அதே ஒழுங்கில் தரப்படவில்லை, அது குழப்பப்பட்டுள்ளது. எனவே நாம் வசந்தியை குறிக்கும் இரகசிய குறியீடு இதில் எது என கண்டுகொள்ள வேண்டும். எங்களுக்கு எல்லோருமே 4 எழுத்துக்கள், அதாவது சாவண்ணா, ரூனா, மானா, தீனா. சாருமதிக்கு 4 எழுத்து, வரதனுக்கு 4 எழுத்து, வசந்திக்கு 4 எழுத்து. எனவே இங்கே எல்லாமே 4 இலக்கங்களில் உள்ளன. சாருமதிக்கு இறுதி எழுத்து தீனா, வசந்திக்கு இறுதி எழுத்து தீனா. எனவே இறுதி எழுத்து இரண்டும் ஒரே மாதிரி இருப்பதனால் 6 தீனாவாக இருக்க வேண்டும். அப்ப இது சாருமதியாக இருந்தால் இது வசந்தியாக இருக்கலாம், அல்லது இது வசந்தியாக இருந்து இது சாருமதியாக இருக்கலாம். வசந்திக்கும் பரதனுக்கும் முதலாவது எழுத்து வானா, சாருமதிக்கு அது வேறுபட்டுள்ளது. எனவே இவர்கள் இருவருக்கும் முதல் எழுத்து ஒரே வடிவத்தில் இருப்பதனால் இவர்கள் இருவரையும் குறிப்பது, வானாவை குறிப்பது 8ஆக இருக்க வேண்டும். எனவே சாருமதியை குறிப்பது தான் 5236 இருக்க வேண்டும். எனவே சாவண்ணா 5, தீனா 6, ரூனா 2, மானா 3 இருத்தல் வேண்டும். எனவே சாவண்ணா 5, ரூனா 2, மானா 3, தீனா 6 என்பதனால் தீனா 6ஐ குறிப்பதனால் வசந்தி இதுவாக இருக்க வேண்டும், பரதன் இதுவாக இருக்க வேண்டும். எனவே எங்களுக்கு கேட்கப்பட்ட வினா வசந்தி. எனவே வசந்தியை குறிப்பது 8476. 8476 என்பது முதலாவது விடை. வசந்தி எனும் பெயரை குறிப்பது 8476 இருக்கும். அடுத்ததாக ஏ தொடக்கம் ஜி வரையுள்ள ஆங்கில எழுத்துகளுக்கு, அதாவது ஏ தொடக்கம் ஜி வரை, ஏ பி சி டி இ எஃப் ஜி, அதாவது 7 எழுத்துக்கள். 1 2 3 4 5 6 7. இந்த 7 எழுத்துக்கும் பதிலாக 2 தொடக்கம் 9 வரை, அதாவது 8 தவிர, 8 இல்லை, அதாவது 2 தொடக்கம் 9 வரை 8 தவிர்ந்து 2 3 4 5 6 7 9 8 தவிர, 8 வராது. 8 தவிர்த்து மற்ற எண்களை, மற்ற இலக்கங்களை எடுத்துள்ளார்கள். அப்போ ABCDEFG ஆகிய எழுத்துகளுக்கு பதிலாக இந்த இலக்கங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. ஆனால் ஏஐ குறிப்பது 2, பிஐ குறிப்பது 3 அவ்வாறு இல்லை.
அது மாறி குழம்பி இருக்கலாம். நாம் இந்த கணக்கை கொண்டு ஏக்குரிய இலக்கம் எது, பிக்குரிய இலக்கம் எது, சிக்குரிய இலக்கம் எது என்பதை கண்டுகொள்ள வேண்டும். முதலில் நாம் முதலாவது செயற்பாடை அவதானிக்கும் பொழுது இங்கு பியில் இருந்து கழிப்பதற்கு இலக்கம் இல்லை. எனவே பி, அதாவது ஜி ஈயை விட குறைவாக இருந்தால் பியிலிருந்து கடன், அதாவது ஒரு எண்ணை ஒரு பரிமாணத்தை எடுக்க வேண்டி தேவை ஏற்படும். அவ்வாறு இல்லையெனில் பியிலிருந்து எதுவும் கழிக்கப்படாமல் இருப்பதனால் 4 பெறப்படுவதனால் 4 பெறப்படும். அதாவது பியிற்கு 5 வரலாம் அல்லது 4 வரலாம். இங்கு 1 கடன் கொடுத்தால் இங்கு 5 பிக்கு இருந்திருக்க வேண்டும். அவ்வாறு கடன் கொடுக்காமல் விட்டால் இங்கு 4 இருந்திருக்க வேண்டும். நாம் முதலில் 4ஐ இதற்கு பதிலாக பிரதியீடு செய்து பார்ப்போம். அதாவது பிஐ 4 என எடுத்துக்கொண்டால் ஜி தெரியாது, டியும் தெரியாது, ஈயும் தெரியாது, சியும் தெரியாது, பி தெரியும். நாங்கள் 4 எடுத்துள்ளோம், அது 4 இதற்கு இட்டு பார்ப்போம். அடுத்ததாக ஈ தெரியாது. விடை 4, 2, 1, 4. இப்போ எங்களுக்கு பிள்ளைகள் இது 4 என்பதனால் இதில் ஒரு இலக்கத்தை இட்டு பார்க்கலாம். அதாவது 5. 5லிருந்து 4 கழிக்க வருவது 1. எனவே பியின் பெருமானம் 4ஆக இருந்தால் டியின் பெருமானம் 5ஆக இருக்க வேண்டும். எனவே நாம் இதிலும் அதை இட்டு பார்க்கலாம். அதாவது ஜி டி 5 என எடுத்துள்ளோம். அதே போன்று அடுத்த டியும் 5, சி, ஏ, இ. இதிலிருந்து கழிக்க வரும் விடை 2, 0, 1. அதே போன்று இங்கு இ, டி நாம் 5 எடுத்துள்ளோம், பி 4 எடுத்துள்ளோம், எஃப் தெரியாது, சி தெரியாது, ஏ தெரியாது, பி உங்களுக்கு தெரியும். பிக்கு பதிலாக நாங்கள் 4 எடுத்துள்ளோம். எனவே இங்கு 2, 2, 2 இங்கு கேள்வி அடையாளம் வினாக்குறி. அதாவது 6லிருந்து 4 கழிக்க 2 வரும். எனவே எஃப் 6 ஆகும். எஃப்க்கு நாம் 6 போட்டுக்கொள்ளலாம். 4லிருந்து 2ஐ கழிக்க 2 பெறப்படும். எனவே ஏக்கு நாம் 2 இட்டுக்கொள்ளலாம். அப்போ இங்கு ஏ உள்ளது, ஏக்கு பதிலாக 2. எனவே 3லிருந்து 2ஐ கழிக்க 1 பெறப்படும். எனவே சி 3 ஆகும். எனவே இங்கு சிக்கு நாம் 3 இட்டுக்கொள்ளலாம். இங்கு 5, இங்கு 7, 7லிருந்து 3ஐ கழிக்க வருவது 4 ஆகும். 7லிருந்து 3ஐ கழிக்க வருவது 4 ஆகும். எனவே இ 7. எனவே இங்கு ஈக்கு 7 போட்டுக்கொள்ளலாம். 9லிருந்து 7ஐ கழிக்க வருவது 2. எனவே ஜி 9 ஆகும். எனவே ஜிக்கு 9ஐ இட்டுக்கொள்ளலாம். இ 7 இட்டுக்கொள்ளலாம். 9லிருந்து 2ஐ கழிக்க 7ஐ கழிக்க 2 பெறப்படும். எனவே இங்கு ஈக்கு பதிலாக நாம் 7 இட்டுக்கொள்ளலாம். இங்கு சிக்கு பதிலாக 3ஐ இட்டுக்கொள்ளலாம். 5லிருந்து 3ஐ கழிக்க 2 சரியான விடை. இங்கு எஃப்க்கு பதிலாக நாம் 6ஐ இட்டுக்கொள்ளலாம். எனவே இங்கு வர வேண்டிய விடை 1. எனவே நாம் அனைத்தையும் பூரணப்படுத்தி உள்ளோம். ஒவ்வொரு எழுத்துக்கு உரிய இலக்கங்கள் இங்கு காட்டப்பட்டுள்ளன. எனவே நாம் 9வது வினாவுக்கான விடையை கண்டுகொள்ளலாம். அதாவது எழுத்து டிக்கு வழங்கப்பட்ட இலக்கம் 5 ஆகும். எனவே 3வது விடை சரியானது. 9வது வினாவிற்கு 3வது விடை சரியானது. 3ஆம் பிரசனத்தில், அதாவது இதில் அந்த வினாக்குறி இடப்பட்ட இடத்தில் வர வேண்டிய இலக்கம் இங்கு நாம் 1 என கண்டுபிடித்துள்ளோம். எனவே அந்த வினாக்குறி இடப்பட்ட இடத்தில் 1 பெறப்படல் வேண்டும். எனவே அதற்கு முதலாவது விடை சரியான விடையாகும்.